Everyone, on behalf of Dr. Agarwal Eye Hospital, I welcome you all to the press briefing. We have with us Dr. Soundari S., Regional Head Clinical Service, Dr. Agarwal Eye Hospital, Dr. Susan Jacob, Director and Chief, Dr. Agarwal's Refractive and Cornea Foundation, Dr. Manoj Khatri, Clinical Head, Head of the Department Retina. To restore sight is to reopen a world. Here, Dr. Agarwal Eye Hospital restores clarity, confidence to millions, bringing light back into lives across the globe. Dr. Susan Jacob had done one such surgery. I now leave it to our team of experts. So, thanks for coming here. So, எல்லாருக்கும் தெரியும் கண் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், பார்வை எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பார்வை இல்லாம நம்மளால ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ பிறந்ததுலேருந்து பார்வை இல்லாத இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க முதல்ல இருந்தே எதையும் பார்த்ததில்லை, they'll get adopted to it. அவங்களுக்கு அதுவே பழக்கமாயிடும். இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறவங்க சடனாக அவங்களால பார்க்க முடியலன்னா எவ்வளோ கஷ்டன்றது அவங்க IOL. ஸோ இந்த IOL டாக்டர் சூசன் ஜேக்கப் அந்த பேஷண்ட்டுக்கு பண்ணி இந்த பேஷண்ட் இப்போ நல்லா நடமாடுறாங்க. ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க கிளினிக்ல அவங்க பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. So I invite Dr. Susan to talk about 5FIOL. Thank you everyone. எல்லாருக்குமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது டாக்டர் சௌத்ரி சொன்ன மாதிரி இந்த பேஷண்ட் ஒரு ஆக்டிவ்லி ப்ராக்டிசிங் டாக்டர். 1.5 years முன்னாடி வரைக்கும் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க ரொம்ப நாளாவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு 1.5 years அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் நிறைய இடத்துல போய் எல்லாமே பண்ணி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்கிற ஒரு ஸ்டேட்ல தான் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கிளாக்கோமா இருக்கு, கார்னியா வைட்டா இருக்கு, ரெட்னா விட்ரியஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் மெயின் கல்பிரிட் என்னன்னா அவங்களுக்கு லென்ஸ் இடத்துல இல்லை. அது பின்னாடியில இருந்து ப்ரெஷர் வர்றதுனால ஃப்ரண்ட்ல போய் தள்ளி இருக்குது. தள்ளி இருந்துட்டு கார்னியா கருவிழிக்கும் ஐரிஸ் பாப்பாக்கும் எல்லாமே ஒட்டி எல்லாமே ஒரு சாலிட் ஒரு மாஸ் மாதிரி ஆயிருக்குது. ஸோ நம்ம பார்த்தா குயிக்காக ஒரு பார்வையில் அது தெரியாது. பட் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்களோட மெயின் ப்ராப்ளம் லென்ஸ்னாலே தான் வருது. ஸோ நம்ம சும்மா அந்த லென்ஸ் அப்படியே விட்டுட்டு கருவிழி மட்டும் மாற்றி கிளாக்கமா மட்டும் சிகிச்சைட்டா அந்த பேஷண்ட் திருப்பியும் இதே ப்ராப்ளம் வச்சு வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய இடத்துல போய் சால்வ் பண்ணாத எதனாலனா இந்த லென்ஸ் இது வரைக்கும் யாருமே அட்டென்ட் பண்ணல. ஸோ லென்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா புதுசு வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இன்னோவேட் பண்ணது டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலில் 5F இன்ட்ராகுலர் லென்ஸ். 5F இன்ட்ராகுலர் லென்ஸ்னா இது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதில் லென்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை நிறைய ஆல்ரெடி சர்ஜரி பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை இடம் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஸ்டெபிலிட்டியோட வைக்கலாம். இதுல வேற ஃபிளாப்ஸ், க்ளூ, இல்ல ஃபிளாஞ்சஸ் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ஸ்டேபிள் லென்ஸ் அதே இடத்துல கரெக்டா கண்ணில் இருக்க வேண்டிய இருக்கிற இடத்துல சுத்தமா நவராம இருக்கும் அந்த லென்ஸ். அதுதான் மெயின் இஷ்யூ. ஸோ இந்த பேஷண்ட்ல மெயின் ப்ராப்ளம்னா லென்ஸ் வாஸ் மூவிங், அது ஃப்ரண்ட்ல போய் ஒட்டிட்டு இருந்தது. இந்த டெக்னிக் வச்சு அவங்களுக்கு அந்த லென்ஸ் ராக் சாலிடா இருக்குது. இதோட சேர்த்து வாட் வி டிட் இஸ் அந்த பேஷண்டோட ஐரிஸ் கருவிழி எல்லாமே ஒட்டி இருந்தது பண்ணி அது எதுவுமே டேமேஜ் பண்ணாம அது கொஞ்சம் இது டிஷ்யூஸ் கண்ணில் ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். ஸோ லேயர் பை லேயர் டிசைட் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டு அது எல்லாமே அதோட லெவல்ல வச்சுட்டு கருவிழியும் மாத்திருக்கும். ஸோ பேஷண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆப்ரேட்டிவ்லி எதுவுமே பார்க்க முடியாத பேஷண்ட். நான் நெக்ஸ்ட் டே என்னோட ரூம்ல போறேன். அவங்க கரெக்ட்லி ஷி கேம் வாக்கிங் இன்டு மை ரூம். தனியா எதுவும் ஹெல்ப் இல்லாம நடந்து உள்ள வந்தாங்க, which was a great thing. Patient already 6:24. She has gone back to Bombay and what we are அது கண்ணாடி இல்லாம இருக்கிற விஷன். So what we are expecting is இன்னொரு ஹீலிங் ஆகி இன்னும் கொஞ்சம் கண்ணாடி எல்லாம் கொடுக்கும்போது டெஃபினெட்லி அவங்களோட விஷன் அவங்க திருப்பியும் போய் ப்ராக்டிஸ்ல பண்ற மாதிரி அளவுக்கு வந்துடணும். She was so சுத்தமா நடக்காம இருக்கிற ஆள்லேருந்து நாட் ஓன்லி மேட் ஹர் மொபைல் அந்த இண்டிபெண்டன்ஸ் மட்டும் கொடுக்கல, பட் ஆக்சுவலி ப்ரொஃபஷனலி திருப்பியும் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு அளவுக்கு she has been able to come because of this new technique 5FIOL. அதனால இந்த ஸ்டெபிலிட்டி வந்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு குயிக்கா காட்டுறேன் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஸோ அவங்க நாட் ஓன்லி பாம்பே, ஷி ஹஸ் ட்ராவல்ட் அரவுண்ட் த கண்ட்ரி ஆக்சுவலி சர்ஜரிஸ் பண்ணுறது. பிகாஸ் பீயிங் அ டாக்டர் அவங்களுக்கு ஷி டிட் நாட் வாண்ட் டு கிவ் அப் ஹர் ஆக்குபேஷன். அவங்க பண்ணது இருக்கிறதுனால அவங்க எல்லா இடத்துலையும் போயிருக்காங்க.
கிளாக்கோமா சர்ஜரி நிறைய தடவை பண்ணியிருக்காங்க, கேட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, லென்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கண்ணில் அட்லீஸ்ட் 3 to 4 times ஆப்ரேட் பண்ணியிருக்குது. பட் வந்து அந்த லென்ஸ் பொசிஷன் ஐடென்டிஃபிகேஷன் அதுதான் மெயின் ஆகுது ப்ராப்ளம். ஸோ அது பண்ணிட்டு மற்ற லேயர்ஸும் மற்ற ப்ராப்ளம்ஸும் நாங்கள் சால்வ் பண்ணோம். பட் மெயின் அந்த கல்பிரிட் நம்ம எப்போ வரைக்கும் சரி பண்ண முடியாது, அது வரைக்கும் ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்கும், சரியாகாது. See, previously identified or not identified, but that lens வந்து எடுத்துட்டு அது கரெக்டா இருக்கிற இடத்துல வைக்கணும். You understand? That is not an easy surgery. It's very technically demanding. So அது வந்து இந்த 5F IOL-னால நம்மளுக்கு அது பண்ண முடியுது. So that is the advantage of this technique. Because lens இருந்தது, பேக்ல தான் இருந்தது, பட் தள்ளி போயிட்டு இருந்தது. It was going on constantly being pushed forward. அந்த disadvantage போயிடுச்சு. IOL இருக்கிறது என்னன்னா, பேஷண்ட் வந்து லென்ஸ்னால தான் ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது. லென்ஸ் ஃப்ரண்ட்ல மூவ் ஆயிட்டு மத்த கார்னியா, கிளாக்கோமா, ஐரஸ் எல்லா லேயர்ஸ்லயும் டேமேஜ் ஆகி அந்த லென்ஸ் இடத்துல இல்லாததுனால இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த லென்ஸ் நாங்க மாத்திட்டு புது 5F டெக்னிக் வச்சு லென்ஸ் போட்டோம். இது வச்சு என்ன அட்வான்டேஜ்னா, லென்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ராக் ஸ்டேபிளா இருக்கும், எங்குமே ஆடாது. முன்னாடி வந்து லென்ஸ் ஃப்ரண்ட்ல தள்ளி தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. இப்போ இருக்கிற லென்ஸ் அதே இடத்துல இருக்கும். மைக்ரோ இன்சிஷன்ஸ், மைக்ரோ இன்சிஷன்ஸ் வச்சு ரொம்ப சின்ன ஒரு நீடில் அளவுக்கு இருக்கிற இன்சிஷன் வச்சுதான் இந்த லென்ஸ் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்றோம். அதனால போஸ்ட் ஆபரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்ப இருக்கிற டெக்னிக்ஸோட. மத்த இப்ப இருக்கிற டெக்னிக்ஸ் லீக் வரலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அந்த ஹாப்டிக்ஸ் வெளியில் வரலாம். இது எல்லாமே நலிஃபை ஆச்சு, இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அஃபோர்டபிலிட்டி வந்து இப்போ இதுல அட்வான்டேஜ் மெயின் என்னன்னா, இப்போ வந்து நம்ம சிஎம் காப்பீட்டு திட்டத்துல கூட இது நமக்கு பண்ணலாம். ஸோ அஃபோர்டபிள் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கும் டெஃபினெட்லி இந்த டெக்னாலஜி அவைலபிளா இருக்கும்.